அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக போகணுன்ற எண்ணம் இருக்குது. நான் என்னோட பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் என்னை சார்ந்தவங்க ஒரு சில நேரத்தில் எதுக்கோ பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்னோட கேள்வியிலேருந்தே எனக்கு ஒரு சில பதில்கள் கிடைக்குது. சரி, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சில விஷயம். நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் போகிறதுக்கு நீ பயப்படுற. ஏன்னா அவங்களுக்கு எதனா வருத்தமே, நீ போனோன்னு முடிவு பண்ண பிறகு போய்கினே இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் அவங்கள பார்க்குற? அப்போ நீ உனக்காக பார்க்கல, அவங்களுக்காக பார்க்குறியா? சொல்லு. அப்போ நீ பயப்படுற. அவங்க பயப்படுறாங்களோ பயப்படலையோ, நீ பயப்படுற. முதல்ல ஐயோ இவங்களை விட்டுடுவோமா, இவங்க நம்மளை வெறுத்துருவாங்களா, நம்ம இவங்களை விட்டுட்டு எங்கன்னா ஓடி போடுவோமா அப்படின்னு உனக்குள்ளவே பயம் வருது. அதனால தான் நீ இன்னொருத்தர் மேலே போட்டுனுக்கிற பழி. இல்லைங்க. அதனால அவங்களுக்கு வர பயம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தில் போனால் முன்காலத்தெல்லாம் சொல்லி வச்சாங்க, ஆன்மீகத்தில் போனால் வீட்டுக்கு காட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இப்போ எவனும் பொண்டாட்டியை விட்டு போகிறோம் எந்த ஆன்மீகவாதியும் கிடையாது. அப்போ நீ எங்கேருந்து விட்டுட்டு போகிறது, அவங்க எங்கேருந்து உன்ன விடுறது? அதனால யாரையெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனை. முன்னெல்லாம் எப்படி போனாங்கன்னா 10 வருஷம் குருகுலத்தில் இருந்தாங்க. அவங்க பாசம் பற்று எதுவும் கிடையாது. அவங்க ஊருக்குள்ளே வந்தாலும் சொந்த பந்தன் உறவுகள் கிடையாது. அவங்க போனாங்க காட்டுக்கு. காத்தாலேருந்து சாயந்தரம் பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்து நின்றுட்டு அப்புறம் எங்கேருந்து காட்டுக்கு போகிறது? அதனால இதெல்லாம் கற்பனை. நான் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அக்கம்மா, இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அது எனக்கு சரியா தப்பா அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. சரி, நான் கொஞ்சம் பயந்து சுபாவம். சரி, சார் நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்குமோ, ரைட்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு வந்துட்டே இருக்கு. சரி, அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு டைம் எடுக்குது எனக்கு. ரொம்ப எடுக்கட்டும். டைம் எடுத்து ஆராய்ஞ்சு 4 வகையும் யோசித்து ஒரே முடிவாக எடுத்துடு. குழப்பிக்கினே இருந்தீங்கன்னா முடிவே கிடைக்காது. அதனால எதை செய்கிறனால இது நான் செய்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு செத்து போடுறேன்னா கூட செத்து போயிடணும். செத்தா நான் பொறுப்புனா, செத்தா என் போனால் எங்கே போவோம், செத்தா என் பாடி யார் எடுப்பாங்கன்னு யோசித்துக்கிட்டு இருந்தா சாவே மாட்டோம். அதனால எதை யோசித்தாலும் நல்லதா யோசிங்க, அது ஒரே முடிவாக எடுங்க. சந்தேகத்திலே இருந்தீங்கன்னா எந்த முடிவும் இருக்காது, வாழ்க்கையே சரியா இருக்காது. இவர் கூட வாழலாமா, இவர் கட்சி வரைக்கும் வச்சிருப்பாரா, இவர் பாதியில் விட்டுட்டு ஓடிடுவாரா? இது வாழ்க்கையா? எதை செய்தாலும் ஒரே நினைவு, ஒன்று முடிவு, ஒரே செயல், அப்படி இருக்கணுமே தவிர குழப்பிக்கினே இருந்தால் முடிவே கிடைக்காதுமா. சொல். ஐயா, நாம் அபியாசிகளுக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் சாமி. கடன் தொல்லை இருக்கும், எல்லாமே இருக்கும். மனப்பக்குவம் தான் நமக்கு வேணும். அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா எண்ணங்கள் பல விதமாக போயிட்டு அந்த இதுக்கு போனால் பாடம் நல்லா பண்ணால் அந்த பக்குவம் கரெக்டாக வரும். பாடம் நல்லா பண்ணலைன்னா பக்குவம் வராது. அந்த கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த பாடம். முழுமையாக தீர்க்கக்கூடியது தான் இந்த பாடம். அதுக்கு உங்களுடைய அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும். காலம் நம்மளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைக்கழிக்கும். ஆனாலும் அலைக்கழிச்சு முடித்த உடனே நம்ம எங்கே வந்துடணும்? திரும்பவும் நம்ம பொசிஷனுக்கு வந்துடணும். இதுதான் சராசரி மனுஷனால் செய்ய முடியாத இடம். அவனுக்கு ஒரு அடி வந்தவொடனே என்ன பண்ணுவான்? அங்கேயே நின்றுடுவான். ஓடுற தண்ணி ஓடுற வரைக்கும் சுத்தமாக இருக்கும். அது எங்கேயாவது தேங்கி நின்னா அது கங்கையாக இருந்தாலும் காவா மாதிரி ஆகிடும். புரிஞ்சுங்களா? நாமளும் கடந்து போக கற்றுக்கணும். வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தான் இந்த காலத்தோட வேலை. அது வந்த வேலையை அது முடிச்சிடுது. ஆனால் நான் அங்கேயே மதிமயங்கி நின்னால் எதிர்காலம் சூன்யமாகிடும். அப்போ பாடம் பண்ணுறோம். நாம் ஒன்றும் மேதை இல்லை, மகான் இல்லை, எதையும் தாங்கக்கூட சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடந்து போக கற்றுக்கணும். எப்படிலாம் கடந்து போகலாம்? அடி விழுந்தால் மட்டும் கடந்து போனால் உனக்கு தோல்வின்றது வராது.
நல்லா இருக்கிறேன், அதையும் தாண்டி இன்பம் வருது, அதையும் கடக்க கற்றுனோம்னா ஆணவம் வராது. அப்போ நம்ம துன்பத்தில் தோண்டு போகக்கூடாதுன்னா அந்த துன்பத்துலேருந்து போகணும், அடுத்து போகணும். அப்போ பாடம் வாங்கினோட இந்த தெளிவு வேணும். ஒரு சராசரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நாளைக்கு நமக்கும் நடக்கும். ஆனால் அவன் அழுகிற மாதிரி நான் அழக்கூடாது. இதுதான் பாடம் பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம். தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா இந்த உடம்பு வந்து அம்மா வயதில் கருவாகும் போதே விதியானது எழுதப்பட்டது. இது முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிக்கணும் இருக்குதோ அதெல்லாம் அனுபவிக்காமல் முடியாது. புரியுதுங்களா? அப்போ எங்கே வித்தியாசம் வரும், எங்கே வரணும் அப்படின்னா, பாடம் வாங்காத ஒருத்தன் ஒரு துன்பம் வந்தவொடனே அழுவான், ஒரு சந்தோஷம் வந்தவொடனே ஆடுவான். பாடம் வாங்கினவங்க எப்படி இருக்கணும்? தலை மேலே இடி விழுந்தாலும் எல்லாம் இறைவன் பார்த்துப்பான், ஐயா பார்த்துப்பான்னு அதை தாண்டி போகணும். 1000 சந்தோஷம் வந்தாலும் இது இறைவன் கொடுத்தது, ஐயா கொடுத்ததுன்னு அதையும் கடந்து போயிடணும். அப்போது நம்ம துன்பமும் படலை, ஆணவத்திலையும் ஆட மாட்டோம், அதையும் கடந்து போகும். இது அப்பயாசத்தோட மனநிலை. புரியுதுங்களா? ஏதோ பாடம் வாங்கணும், ஏதோ பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த பாவனைக்கு நாம் எல்லாரும் வந்தால்தான் கரை சேருவோம். ஏன்னா காலம்ன்றது மிகப்பெரிய மாயை. அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் யார்? ஒரு தூசு. ஒரே செகண்டில் நம்மளை எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு கொண்டு போய் உச்சிக்கு கொண்டு போய் மேலேருந்து கீழே தள்ளணும். நாம் கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் ஒன்றும் இல்லாத போகக்கூடிய சக்தி காலத்துக்கு உண்டு. பாடம் பண்ணி அனுபவங்கள் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஆசை வரும், ஓஹோ இதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் அனுபவிக்கிறோம், அப்போ நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணணுன்ற அந்த ஆசை நமக்குள்ளே ஊற்று வரும். ஆனால் காலம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அனுபவித்த ஒன்றை எல்லாம் மறைச்சி ஒரு பிளாக் போர்டு மாதிரி ஆக்கிடும். சூன்யத்தில் ஒரு நாள் தள்ளும். அப்போ நம்ம பாடம் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன பண்ணோம் தெரியுங்களா? எதையுமே காட்டாது. நம்மளை எப்படியாவது இங்கேருந்து ஓடுறானான்னு பார்ப்போம். அந்த காலம் எது? சூன்யமாக ஒரு காலம் நிற்கும். அங்கே உங்களோட அபியாசம் எடுபடாது. நீங்கள் பாடம் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த விதமான அனுபவங்களும் அங்கே வராது. அப்போ நமக்கு மனசு வெறுக்க வைக்கும், இவன் இதோட விட்டுட்டு ஓடுறானான்னு அது பார்க்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எதுவும் வரலனாலும் எனக்கு கவலை கிடையாது. சொன்ன வேலையை செஞ்சோமா அதுதான் என் வேலை. நான் கடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நம்மளை பார்த்துட்டு அந்த சூன்யம் விலகி நிற்கும். இவன் இதுக்கு மேலே தாங்க மாட்டான் அப்படின்னு அது விலகி நிற்கும். அப்போது போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது நாம் சொல்கிறோம். போகும்போது நீங்கள் அந்த மயக்கத்தை அன்றைக்கே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இது ஒரு போதனை. பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க, புருஷன் பக்கத்தில் பத்துக்கினே உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பேரும் போதனை. ஏன் அதை போதனை சொல்கிறோம்னா, ஒரு விஷயத்தில் ஒரு தடவை சொன்னால் நான் மறந்துடுவேன். திரும்ப 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 சொல்லுங்க, ஓ உண்மையிலேயே அம்மா வந்து ரொம்ப மோசமான பொழுது, என் பொண்டாட்டி குடும்பம் பண்ணுறாங்க பொழுது அடிச்சோம். ஏனும் போதனை. பொய்யன் இவன் என்று போதிப்பார் சொல் கேட்டு அங்கே புருஷன் மாறிடுவான். ஒரு தடவை சொன்னால் கேட்பான், டெய்லி அங்கே படுக்கணுமே, டெய்லி பொண்டாட்டி சொல்லுவேல உங்கள் அம்மா இப்படி பண்ணா, உங்கள் அம்மா இப்படி பண்ணான்னு ஒரு மனசு மாறும் பிள்ளைக்கும். ஏன்னா போதனை. இங்கேயும் போதனை பண்ணுறோம், அந்த போதனை இல்லை, இது வேற. இது அப்படியே உள்ள வாங்கிக்கிங்க. இந்த போதனை உங்களை எங்கே கொண்டு போய் விடும்? மேல்நிலைக்கு கொண்டு போகணும். ஏன்னா திரும்ப 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 சொல்லும்போது நகராத அம்மையாக இருந்தாலும் அது நகர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது பேர் போதனை. சரிங்களா? உங்களுக்காக தான் பண்ணுறோம், உங்களுக்காக தான் எல்லா விஷயமும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த நாள் வரும்போது நீங்கள் கேள்வியே வேணாம், இப்போ சொன்ன எல்லாத்துக்கும் அங்கே பதில் வருது. அங்கே உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வராது. சரிங்களா? சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு.
ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு. போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு. போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.